மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிரைவருக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தனியாக எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த தேர்வுக்கு எப்படிலாம் கேட்பாங்க அடிப்படையில் தான் நம்ம காணொலி பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். அது அவங்க சிலபஸில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து, சாலை பாதுகாப்பு, முதலுதவி, ஓட்டுநரின் பார்த்திங்கன்னா வண்டி எடுப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பேசிக்காக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, பொது அறிவு ப்ளஸ் திறனறி தேர்வில். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். ஸோ இந்த ஒன்வேர்டு எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம தேர்வுலையும் இந்த அடிப்படையிலே கேட்கலாம். ஸோ அதனால் ப்ராப்பராக உள்வாங்கிக்கோங்க. அதே போல் டிரைவர் எக்ஸாமுக்கு நம்ம ப்ராப்பராக ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். ஸோ பேசிக்காக எல்லோரும் தெரியும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம், ஸோ அது ஜீப்ரா லைன் சொல்லுவாங்க. ஜீப்ரா லைன் அது வரிக்கோட்டு பாதை. ஸோ அதில் தான் நம்ம பாதசாரிகள் பாதையை கடக்கணும். ஸோ வரிக்கோட்டு பாதையெல்லாம் சரியான பதில். அடுத்து சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஜனவரி முதல் வாரம். அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் கொண்டாடுவாங்க. அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி ஆம்புலன்ஸுக்கு எந்த எண்ணெய் அழைப்போம்னா 108 தான். ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சது. சாலை விபத்துக்கு பெரும்பாலான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவனச்சிதறல். ஸோ ஆன்சர் இவை அனைத்துமே தான். சரிங்களா, ஸோ ஆன்சர் டி, இவை அனைத்தும். போக்குவரத்து குறியீடில் முதல் வகை. சரிங்களா, போக்குவரத்து குறியீடில் முதல் வகை என்னென்னா கட்டாய குறியீடுகள். சரிங்களா, நிறைய வகைகள் இருக்குது. கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள். இதில் முதல் வகை பார்த்திங்கன்னா கட்டாய குறியீடுகள் தான். சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. சேது பாரத திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு 2016. ஏபிஎஸ் என்பதை விரிவாக்கம் செய்ய ஆண்டிலா பிரேக்கிங் சிஸ்டம். ஏபிஎஸ்னு என்னென்னா ஆண்டிலா பிரேக்கிங் சிஸ்டம், அது பூட்டுதலா நிறுத்தும் அமைப்பு. வளைவில் முந்துவது பார்த்திங்கன்னா எப்போதும் அனுமதி இல்லை தான். அவசர சிகிச்சை ஊர்தி, அது ஆம்புலன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நமது வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்கிறோம். ஸோ ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதை விட நம்ம வேகமாக போகக்கூடாது. ஆம்புலன்ஸ் வந்தால் லெஃப்ட்டில் ஒதுங்கி அது போகிற வரைக்கும் நம்ம மெதுவாக இருந்து போகிறது தான் சாலை சிறந்ததாக. அதுதான் சொல்லியிருக்காங்க. நமது வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது எப்போதும் எப்படி செல்லணும்னா இடது பக்கம் செல்லணும். கட்டாய குறியீடுகள் எந்த வடிவில் இருக்கும். ஸோ முதல் வகை குறியீடுகள் என்னென்னு பார்த்தோம், கட்டாய குறியீடுகள். அந்த கட்டாய குறியீடுகள் எந்த வடிவில் இருக்குன்னா வட்ட வடிவில் இருக்கும். வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோம். அதிவேகம் அதிக ஆபத்து. 4 சக்கர வாகனத்தில் இருக்கைப்பட்டை, அது சீட் பெல்ட்டும், இருசக்கர வாகனத்தை தலைக்கவசமும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சாலை விபத்துக்கள் தொடர்பான பிரச்சனை சாலையில் மட்டுமே உள்ளது, தவறு. ஓட்டுநருடன் கவனச்சிதறலும் இருக்குது, தவறு. பாதை தடத்தை மாற்றும் முன்பு கண்ணாடியினை பார்க்க வேண்டும், சரி. ஒளிரும் மஞ்சள் விளக்கு வேகத்தினை குறைத்து எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது, சரி. இருசக்கர வண்டியில் ஒருவர் மட்டுமே பின்னிருக்கில் அமர வேண்டும், சரி. சாலையில் மனிதன் மிக மோசமான கண்டுபிடிகள் உண்டு. ஸோ சாலை இருக்கனால தான் நம்ம உலகமே இணைஞ்சிருக்கு, அதனால் இது தவறு. சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது சரியில்லாதனா விடை பார்த்திங்கன்னா 3, 4. ஸோ ஆன்சர் மட்டும் தவறாக குறிச்சிருக்கு, அந்த ரெட் கலரு 3, 4 தான். ஏன்னா வாகனம் ஓட்டும்பொழுது இருக்கை வார்பட்டை அணிய தேவையில்லை, அணிஞ்சிருக்கணும். இது தவறு, கூட்டு தவறு. வளைவுகளிலும் திருப்புகளிலும் வேகத்தினை குறைக்க வேண்டாம். ஸோ இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் 3, 4 மட்டும்தான் தவறானது. சரிங்களா, சரி இல்லாது. மற்ற ஒன்று பார்த்திங்கன்னா முன்புற வாகனத்திலேருந்து சரியான இடைவெளி தொடரும், இது சரி. வேக கட்டுப்பாட்டு அளவினை கண்டுபிடிக்க வேண்டும், ஒருபோது வேகத்திற்கு இல்லையான்னு தாண்டக்கூடாது, இதுவும் சரி. இப்போ சரியில்லாது பார்த்திங்கன்னா 3, 4. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துக்களை ஏற்படுத்துகிறது, கூற்று. காரணம் மயக்கம் காரணமாக பார்வை பாதிக்கப்படுது, கூற்று சரி. மற்றும் கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான், கூற்று சரி, காரணம் அதுக்குரிய விளக்கமாகும். சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, காரணம் அவை பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன. கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அப்போ ஆன்சர் பி தான். ஸோ இதில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. வாகனம் ஓட்டும்போது செல்லிடு பேசியை பயன்படுத்து, இதுதான் பொருந்தாது, மற்றதெல்லாம் கரெக்டான. வளைவுகள் மெதுவாக செல்,
வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடி, வாகனம் ஓட்டும்போது செல்லிடப்பேசியை பயன்படுத்தி. இதுதான் தவறுங்க. அதெல்லாம் சரியான பாதையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பொருந்தாது வந்து பார்த்திங்கன்னா செல்லிடப்பேசியை பயன்படுத்தக்கூடாது, இங்கே பயன்படுத்துன்னு போட்டிருக்கு. ஓகேவா? தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ நேஷனல் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருசக்கர வாகன பின்னிருக்கையில் வந்து எத்தனை பேர்? ஒருத்தர் மட்டும் தான் அமர வேண்டும். சிவப்பு வண்ண இலக்கத்தகடு டேஸ் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்திய குடியரசுத் தலைவர் வாகனத்தில் வந்தால் சிவப்பு வண்ண இலக்கத்தகடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. சாலை பாதுகாப்பு நடவடிக்கையான பதிட்டாண்டு அப்படின்னா 2011-2020. சரிங்களா? சாலை பாதுகாப்பு நடவடிக்கையாண்ட பதிட்டாண்டு 2018-2020. விபத்துகளின் நேரடி விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு, படுகாயம், உடைமைகளுக்கு சேதம். ஸோ இவை அனைத்தும் தான். விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்ப வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட்டு மற்றும் ஹெல்மெட், அது இருக்கை வார்பட்டை மற்றும் தலைக்கவசம். சரிங்களா? நம்ம வந்து தீவிரத்தை குறைப்ப வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கணும், அப்புறம் வந்து தலைக்கவசம் அமைச்சிருக்கணும், அது ஹெல்மெட். அதுதான் இருக்கை வார்பட்டை சீட் பெல்ட்டுக்கு மற்றும் தலைக்கவசம். சாலை விபத்துக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தும் கருவி பழுது, அது பிரேக் பழுது, டயர் வெடித்தல், அதிகப்படியான சுவை, இவை அனைத்தும். ஸோ இவை அனைத்தும் தான். பெரும்பாலான உயிரிழப்புகள் அதிக வேகம் காரணமாக ஏற்படுகிறது. சரிங்களா? மது அருந்ததியை கண்டறிய சீரற்ற சுவாச பரிசோதனை பயன்படுகிறது. மது அருந்ததியை கண்டறிய சீரற்ற சுவாச பரிசோதனை செய்யப்படுகிறது. சிவப்பு ஒளிக்கு நிற்காமல் செல்வதன் முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ரெட் லைட்டை மதிக்காமல் போகிறோம்னா நேரத்தை மிச்சப்படுறதுக்காக தான் போகிறோம். இருசக்கர வண்டியில் ஏறுவதற்கு முன் தலைக்கவச அணிவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். சரி. மோட்டார் வாகன சட்டம் 1988 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 89ஆம் ஆண்டு வந்து நடைமுறைக்கு வந்தது. மோட்டார் வாகன சட்டம் 1988 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1989 நடைமுறைக்கு வந்தது. ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தினை குறைக்கும் பொழுது தனது வலது கையினை மேல் உயர்த்தி நிதானமாக மேலும் கீழும் அசைக்க வேண்டும். சரி. ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தினை குறைக்கும் பொழுது தனது வலது கையினை மேல் உயர்த்தி நிதானமாக மேலும் கீழும் அசைக்க வேண்டும். ஆன்சர் வந்து சரி. தீயணைப்பு வண்டி, அவசர சிகிச்சை ஊர்தி, காவல்துறை வாகனங்கள் ஆகியன மீட்பு வாகனங்கள் ஆகும். சரி. தகவல் குறியீடு பொதுவாக செவ்வக வடிவில் இருக்கும். சரிங்களா? கட்டாய குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். தகவல் குறியீடுகள் வந்து செவ்வக வடிவில் இருக்கும். இரவில் போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கும் போது கை விளக்குகளை காவலர்கள் அணைத்து விடலாம். சரி. இப்போ பெரும்பாலும் சிக்னல் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் அணைச்சி விட்ருவாங்க. சரிங்களா? வாகனம் ஓட்டும்பொழுது எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். சரி. அப்புறம் கூற்று பின்வரும் கூட்டுகளில் சரியில்லாத எதுனா இது வந்து 3, 4. அது சாலை பாதுகாப்பு வர இந்தியாவில் பொதுப்பணித்துறையை அமைச்சத்தால் துவங்கப்பட்டது. பிரசிலிய பிரகடனம் 1வது உலக உயர்மட்ட மாநாடு, இரண்டும் வந்து சரியில்லாது. ஸோ சரியில்லானது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரசிலிய பிரகடனத்தில் 2015ஆம் ஆண்டு கையெழுத்திட்டது. சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகம் 2 சித்திர புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. 1, 2 தான் சரி. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டும்போது விபத்துகள் ஏற்படுகிறது. கூற்று காரணம் வந்து பார்த்திங்கன்னா மது இருந்து கவனத்தை கொடுத்து பார்வை கடத்துக்கிறது. அப்போ ரெண்டுமே சரி தான். ஆனால் கூற்று சரி, காரணம் சரியான விளக்கமாகும். ஸோ ஆனால் தான் ஆன்சர். ஒளிரும் சிவப்பு மற்றும் மஞ்சள் சமிக்கில் கடக்க வேண்டும். காரணம் வரிக்கூட்டு பதில் ஒருபோதும் கடக்கக்கூடாது. கூற்று காரணம் இரண்டுமே தவறு தான். சரிங்களா? ஒளிரும் சிவப்பு மற்றும் மஞ்சள் சமிக்கில் கடக்க வேண்டும், அப்படி பண்ணக்கூடாது. வரிக்கூட்டு பதில் ஒருபோதும் கடக்கக்கூடாது, அங்கே தான் கடக்கணும். அப்போ வந்து ரெண்டுமே தவறான கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் இரண்டுமே தவறு தாங்க. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. சரிங்களா? பொருந்தாத ஒன்றுனா இருக்கை வார்பட்டை அணிய வேணும். கரெக்டு. இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிய வேண்டும். கரெக்டு. வாகனம் ஓட்டும்பொழுது செல்லிடப்பேசி பயன்படுத்தக்கூடாது. கரெக்டு. நெடுஞ்சாலை விதிகளை மதிக்க வேண்டும்னு போடுறோம், இங்கே மதிக்க வேண்டாம்னு போட்டிருக்காங்க. அப்போ பொருந்தாத ஒன்று வந்து நெடுஞ்சாலை விதிகளை மதிக்க வேண்டாம் தான் பொருந்தாத ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் சாலை பாதுகாப்பை பற்றி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோங்க. சரிங்களா? இதே போல் காணொலிகள் நம்மக்கிட்ட தொடரத்தான் போது. இதே போல் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி இதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி தேர்வுக்கு வந்து சிறப்பாக படிக்கலாம். இன்னும் 10 days தான் இருக்குது. ப்ராப்பராக படிங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து இதே போல் வந்து ஓட்டுநருக்கு எப்படி கேட்பாங்க அடிப்படையில் வந்து நம்ம தொடர்ந்து காணொலி பண்ண போகிறோம். அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.